லவ் பண்ணுங்க சார், லைஃப் நல்லா இருக்கும். வீட்டுல இருந்தாலும் விட மாட்டேங்கிறாங்க. கூட ஆறல. லவ் பத்தி என்ன கொஞ்சம் நினைக்கிறேன். காதலும் மனசுக்கும் உடம்புக்கும் கேடு. தூக்கம் போகும், காசு போகும், மன நிம்மதி போகும், கடைசியில வாழ்க்கையே போயிடும். அது எப்படி சுகமா இருக்குமோ அடிச்சதுக்கு அப்புறம், ஆனா கேடு. அது மாதிரி காதல் சுகமா இருக்கும் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ஒரு பொண்ணு மெசேஜ் பண்றதுனாலயும் அந்த பொண்ணு நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்றதுனாலும் நம்ம லவ் பண்ண நினைக்காதீங்க, அது பெரிய தப்பு. நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. பர்சனலா இல்ல, அதுதான் உண்மை. பொம்பளைய நம்பி கெட்டு போனவங்க ரொம்ப அந்த வரிசையில் நானும் இப்ப கடைசியில் நின்னேன். இப்பவே நம்ம வந்து முருகன் கோயிலுக்கு தான் போறோம். முருகனே 2 ஒய்ஃப் வச்சுக்காரு. நம்மளால இருக்க முடியாது. சொல்லுங்க, லவ் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும் இல்ல, ஒண்ணுக்கே இங்க வழி இல்ல. ஒண்ணு 2 பொண்ணு எடுத்து ஆண்டி இருக்காரு. பிள்ளையார பாருங்க, ஜம்முன்னு ஊரணி கடையில உட்காந்துட்டு குடிக்கிற பொண்ணுங்களை சைட் எடுத்துட்டு இருக்காரு. அவ்வளவுதான். ஆல்வேஸ் பிள்ளையார் गाइस. நவக்கிரகங்களும் மகிழும், நல்லதே நடக்கும். ரவுண்ட் அடிக்கிறேன்டா, இருங்கடா. நீங்க எல்லாம் விழுந்தா கூட சதை இருக்குடா, எங்கிட்ட எல்லாம் பேர்ந்துருக்குடா. சும்மா இருங்கடா. மரணம் தப்பினால் மரணம் நிச்சயம். வண்டி ஸ்டாப் ஆயிடுச்சுப்பா. லவ் பத்தி தெரியாம பேசுறாங்க. லவ்ங்கிறது லைஃப்ல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நீங்க கரெக்டான பர்சன் மேல லவ் வச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும். கரெக்டான பர்சன் கிடைக்கணுமே, அதானே மேட்ரு. ஆமா, அந்த மேட்ரு தானே. நீ இவனுக்கு மேட்ரு தான் गाइस. மேட்ரு பொட்டு தாக்கு வர ஒரு புற பொட்டு தாக்கு வங்க கடல் இவன் வந்து வள்ளி மாதிரி ஒரு பொண்ணு வேணும்ன்றான். அந்த வள்ளி மாதிரி பொண்ணு வந்து இப்ப இல்லன்றான். அவன் அவ்வளவுதான் गाइस. லவ் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க, கடைசியில இதுதான் மிச்சம். ஒண்ணு இங்க பாருங்க, தேங்காய் நார் மாதிரி வச்சிருக்கான் மண்டைய. காதல் பண்ணீங்கன்னா கடைசியில தேவதாசா தான் போகணும். சொன்னா கேளுங்க, லவ் பண்ணாதீங்க. இவன் பேச்சை கேட்க. இங்க பாருங்க, நல்லா இருந்தது. அந்த புள்ளைய மறக்கிறக்கா சரக்கு அடிச்சு கீழே விழுந்தேன், அப்படி ஆயிடுச்சு. இவன் லவ் பண்ணுங்கன்னு சொல்றான். என் பேச்சை கேளுங்க, நினைக்கும். லவ் பண்ண உங்களை வந்து அந்த பொண்ணு மாத்தும். டேய், நான் என்ன மாறணும்? நானா இருக்குன்னு நினைக்கிறேன்டா. டேய், நீ இப்போதைக்கு அசிங்கமா இருக்கடா. நான் எப்படி அசிங்கமா இருந்தேன்? உண்மையான லவ் என்ன தெரியுமா? உங்களை நீங்களா இருக்க லவ். அவங்களா இருக்க அலோவ் பண்றது தான் லவ். அவங்கள போயிட்டு நீ அந்த பையன் கூட பேசாத, நீ கண்ட்ரோல் பண்ண வேலைக்கு போகாம திரியறீல, அதெல்லாம் மாத்தி உன்னை வேலைக்கு போக வச்சு சம்பாதிக்க வச்சு. ஏன்னா வேலைக்கு போறீங்க. அப்பா திட்டாரே வேலைக்கு போக சொல்லி. அவர் அப்பா சொன்னா கேக்குறாங்களா? அப்பா சொன்னா கேக்குறாங்களா? அந்த புள்ள சொன்னா அந்த பொண்ணு சொன்னா கேக்குறாங்க. அதுக்கு தான் சொல்லி அந்த பொண்ணு இன்னொருத்தர கல்யாணம் பண்ணி போயிடு. வேற ஒருத்தர் கூட போயிருமேடா. உனக்கு என்னடா நிச்சயம்? என்ன பண்ணு गाइस? லவ் பண்ணாதீங்க. நம்பி விடாதே பொண்ணே, நம்பி விடாதே, நம்பி விடாதே. பையன் வீடு இருக்கணும், வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னா அது டவுரி கிடையாதான். இதுவே பொண்ணு வீட்டு வந்து நகை போட்டாங்கன்னா டவுரியா. இது எந்த விதத்துல நியாயம்? எல்லாமே சட்டத்துல சுடிதார் போட்டு வந்தாதான் மேனுஃபேக்சரிங் சமையல்ல சலுகை தராங்க. நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும் பண்ணி போயிடலாம். நமக்கு ஒரிஜினல் உண்மையா இருப்பாங்க. நம்ம தப்பா பேசணும் பண்ணோம்னா அவங்களும் தப்பா நினைச்சிட்டு போயிருவாங்க. அவ்வளோ गाइस, லவ் பண்ணாதீங்க गाइस. அவ்வளோதான். ஈராம் சேனல் போன் அடிக்குது. பேசணும் அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க. பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்க தான் விழுந்துருவாங்க. பொம்பளைங்க மோசம் இல்லைங்க, மோசம் இல்லைங்க. பொம்பளைங்க இல்லைன்னா நீங்க இல்லைங்க, நானும் இல்லைங்க. ஸ்டோரி போட்டதே தப்புன்னு சொல்றாங்க. ஸ்டோரி போட சொன்னதே பொண்ணை இங்க பெற்றவளும் பொம்பளதானே, பொண்ணோட பிறந்தவளும் பொம்பளதானே. தப்பு செய்யாதே, நீ பொண்ண திட்டாதே, தப்பு
செய்யாதே நீ பொண்ண திட்டாதே